ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றி டிப்ஸ்னா, நம்ம செட்டிநாட்டு சிக்கன் குழம்புலாம் செஞ்சோம்னாக்கா அதில் என்ன செய்யணும்னா, கொஞ்சமாக நம்ம மசாலா வறுக்கும்போது கல்பாசி போடணுங்க. கல்பாசி போட்டோன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும், வேறு லெவலில் கிடைக்கும் உங்களுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபுல் வீடியோ வரும் பாருங்கள், பார்த்து ட்ரை பண்ணுங்கள். 2 சேனல் இருக்குது எனக்கு, 2 சேனல்லையும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அக்னி சமையல்லையும் வரும், அம்மா மகள் சேனல்லையும் வரும், பார்த்து ட்ரை பண்ணுங்கள். செட்டிநாட்டு சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு மசாலா வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. நல்லெண்ணெயில் பண்ணுங்கள், சூப்பராக இருக்குங்க சிக்கன் குழம்பு. கடாய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு, எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். வறுக்கிறதுக்கு தந்தோடி எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து காரத்துக்கு தந்தோடி நம்ம மிளகா எடுத்துக்கணுங்க. 5 மிளகா எடுத்துருக்கேன். வரமல்லி ஒரு 3 ஸ்பூன் எடுத்துருக்கேன். மிளகு ஒரு 1/2 ஸ்பூனுங்க. அப்புறமா நட்சத்திரப்பூ ஒரு சின்ன பூவில் ஒரு பூ போட்டிருக்கேன். மராத்தி முக்கு 2, ஒரு ஏலக்காய், ஒரு 4 லவங்கம், ஒரு துண்டு பட்டை, கல்பாசிங்க கொஞ்சம் கல்பாசி, 1/2 ஸ்பூன் சோம்பு, வரமிளகா ஒரு 5 மிளகா, ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். எல்லாம் வறுத்துக்கணுங்க. நீ மண்கடாயில் தான் பண்ண போகிறேன். வறுபட்டுருச்சுங்க. நம்ம இப்போ தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். அதில் சின்ன பவுலுக்கு ஒரு பொருள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அதுக்கு தகுந்தபடி மசாலா எடுத்துக்கோங்க. 3/4 கிலோ சிக்கனுக்கு நான் எடுத்துருக்கேங்க. அப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை தளாங்க. கருவேப்பிலை வந்து தாராளமாக போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. தேங்காய் கொஞ்சம் வறுபடட்டும். வெங்காயம் தக்காளிலாம் வதங்குற நேரத்தில் நம்ம மசாலா அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா ஆறிடுச்சு. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. சிக்கனை ஆட் பண்ணிடலாம். அப்படியே போட்டு வதக்கிடலாம். அப்புறமாட்டு உப்புங்க, குழம்புக்கு தந்தோடி உப்பு போட்டுக்கலாம். அப்படியே கொஞ்சம் நம்ம எண்ணெயிலே போட்டு வதக்கணுங்க. சிக்கன் நல்லா வதங்கிருச்சுங்க. ஒரு 5 நிமிஷமாக நல்லா போட்டு வதக்கியாச்சு. இதில் வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவை ஆட் பண்ணியாச்சுங்க. மசாலாவை அதில் போட்டே நல்லா வதக்கிக்கோங்க. செட்டிநாட்டுக்கு சிக்கன் குழம்புனா இப்படி தாங்க இருக்கணும். மிக்ஸி சார் அலம்பி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிடலாம். அப்படியே சிக்கன் குழம்பை இறக்கிடலாங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு டிப்ஸோடு பார்க்கலாம். பாய்.